தெரியாது. என்னைய பார்த்துட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் சாப்பிடு. ஓகே. ஏன் சிரிக்கிற? நீ சாப்பிடுற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ பணக்காரனா? அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. நீ என்ன வேலை பண்ற? வேஸ்ட் பேப்பர் வைக்கிறேன். உண்மையா சொல்லு. உண்மையா தான் சொல்றேன். பார்த்தா அப்படி தெரியலையே. குடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஜூஸ் சாப்பிடுறியா? உடம்புக்கு நல்லது. தானே தேடுறீங்க? அவங்க இப்பதான் லிஃப்ட்ல கீழே போனாங்க. ஜானோட போட்டோ போட்ட புக்ஸ் வார வாரம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு வாரமும் அவனை ஒரு புது பொண்ணோட தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இதுல அவன் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னது இருக்கு, படிக்கிறேன் கேளு. பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. அவங்களோட தேவைகளை பத்தி அவன் கவலைப்பட்டதே இல்லை. இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுவான். அவனுக்கு அவன் பிசினஸ் தான் முக்கியம். புதுமையை ரொம்ப விரும்புவான். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டான்னா அவன் யாருக்காகவும் அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டான். அவன் கூட இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஓ, அப்படின்னா என்ன? இதுக்கப்புறமும் நான் சொல்றது உனக்கு புரியலன்னா நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை தான் வரும். இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான். அவன் கூட சுத்துற பொண்ணுங்கெல்லாம் அவனுக்கு ஏத்தவங்க இல்ல. அவனை ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கிறது இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான். சரி, அதை விடு. வர வர இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஊருக்கு போறியா? இல்ல, ஜான் கூட இருந்தா ஜாலியா இருக்கு. ஆனா அவன் அப்படி நினைக்கலையே. உன்னையும் மத்த பொண்ணுங்க மாதிரி அவங்கிட்ட நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தான்னா? என்னன்னா அந்த மாதிரி பொண்ணுன்னு நினைச்சிட்டியா? ஆனா அவன் அந்த மாதிரி ஆளாச்சே. அவனை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு உதவி பண்ண போறது நீதான். என்னால முடியாது. ப்ளீஸ். ஆளை விடு. தயவு செஞ்சு பூ எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க. ஏதோ பாட்டில்ல மெசேஜ் பார்த்துட்டு ஹாங்காங் கிளம்பி போயிட்டா. பூ, நீ ஹாங்காங்ல எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் எல்லா ரிப்போர்ட்டையும் செக் பண்ணிட்டேன். கார்பரேஷன் ரிப்போர்ட்ல 12% ஏறி இருக்கு. டாக்ஸ் போனது போக 20 கோடிக்கு மேல போயிருக்கு. எதிர்பார்த்த பிரைஸ் 30%க்கு மேல. இது வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டா போயிட்டு இருக்கு மிஸ்டர் சான். லோவோட கம்பெனில இருந்து 16% ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனா மிஸ்டர் லோவோட ஷேர் ஹோல்டர்ஸ் 65% ஷேர்ஸை கையில வச்சுக்கிட்டு விற்க மாட்டேங்கிறாங்க. மிஸ்டர் சான், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அந்த ஷேரை நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு லாஸ் வரும். ஏன் எல்லா ஷேரையும் வித்துருங்க. நாம இப்படி திடீர்னு நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் வித்துட்டோம்னா நம்ம ஸ்டாக்கோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனி பெரிய லாஸ் சந்திக்க வேண்டி வரும். நான் என்ன சொல்லணும் அதை செய்யுங்க. கேகேவை லஞ்சுக்கு கூப்பிடுங்க. எஸ் சார். கேகேங்கிறது யாரு? என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் டைரக்டர். உன்னை கொல்லாம விட மாட்டேன்.
கீழே போகணுமா? சாரி, நான் மேலே போயிட்டு இருக்கேன். மேலே என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். இதுதான் கடைசி ஃப்ளோர். இதானா? இதானா? அவங்க கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேரு? அதை கேட்க தான் போய்கிட்டு இருக்கேன். உங்க ஃபிளாட்டு ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? எதுக்காக கதவுல அப்படி எழுதுன? எந்த கதவுல? ஏய், வெள்ளை காக்கா பாரு. ஓட பார்த்த கைய உடைச்சிருவேன். கையை விடுறா பாவி. கையே. ஐயோ, கையே. ஏன் செஞ்சேன்னு சொல்லு.